இந்த மாங்காய் பழம் ஏன் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குன்னு தெரியுமா? இந்த கலரில் இது என்ன தெரியுமா? இன்சுலின் இன்ஜெக்ஷன். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாங்காய்க்கு என்ன பண்ணுறோன்னு ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு விட்றோம். இப்போ போட்டுட்டு இந்த வீடியோக்கு கடைசியில் அது என்ன நேரத்தில் மாறுதுன்னு கரெக்டாக உங்களுக்கு காமிச்சு தர போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக இருக்க பாருங்கள், ஓகேவா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் கிடையாது, உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காச்சும் சரியா இருக்கா சொல்லுங்களேன்? நமக்கு ஒரு பெரிய மூட நம்பிக்கை. இப்போ ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம், அப்படி தானே ஒரு பெரிய மூட நம்பிக்கை. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணாதனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்துனாங்களா சொல்லுங்கள்? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது இந்த வெயிட்டை குறைச்சாங்களா? நல்லா கேட்டுடுங்க, சரியா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம், 140லேருந்து 70 கிலோ. எப்படி? ஒன்லி பேலன்ஸ்ட் டயட் மட்டும்தான். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரையோ இல்லை இன்சுலின் யாராவது நடத்தியிருக்காங்களா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். வெந்தயம், ஆவாரம்பூ, கரிஞ்சீரகம், சிறகுறிஞ்சான் பொடி, மூக்கரட்டை கீரை, கொய்யாயில் மாங்காயில் கிரீன் டீ, கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் சுகருக்கு மட்டுமே 4 மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கறிவேப்பிலை, கருப்பு கவனி, கரிஞ்சீரகம், சிறுதானியம், மூக்கரட்டை கீரை. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், உடல் பருமன், இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், எக்ஸலண்ட் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. புரிஞ்சுடுங்க. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? சுகர் மாத்திரை, இன்சுலின் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். அப்படி யார் சொன்னா? ஹாரிசன் புத்தகம் சொல்லுது. அதுக்கு பேர் தான் ரெமிஷன் இஸ் பாசிபிள். வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.